ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம். ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதே அருளென்போம், இருப்பதை பகிர்வதே சமவென்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே. ஆண்டவரே இறைவா, தக்க காலத்தில் உம்மையே நோக்கி உள்ளது என் மன்றாட்டு. உறுதியான அருள் துணைக்கு ஏற்ப உமது இரக்க பெருக்கினால் எனக்கு செவிசாய்த்தருளும். தவக்காலத்தின் 4ஆம் வாரத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பயணம் உயிர்த்த இயேசுவை சந்திப்பதிலே நிறைவடைகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அர்த்தமே உயிர்த்த இயேசுவை நாளாந்தம் கண்டுகொள்வதுதான். அத்தோடு நாங்கள் திருமுழுக்கு அருளை புதுப்பித்து திருமுழுக்கு நிலைக்கு செல்வதற்காக ஆயத்தம் செய்கிறோம். எனவே இன்றைய நாள் இந்த திருப்பலி வழியாகவும் மன்றாடுவோம். ஆண்டவருடைய அருள் வளத்தினாலே நாங்கள் இயேசு ஆண்டவரை கண்டுகொள்வதற்கு பாவ மன்னிப்படைய ஆண்டவருடைய அருளை கேட்டு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையாளர்களுக்கு நற்செயல்களின் பரிசுகளையும் பாவிகளுக்கு மனம் திரும்புதலின் வழியாக மன்னிப்பையும் அளிக்கின்றீர். உம்மை மன்றாடும் மக்கள் மீது நீர் இரக்கம் காட்டுவதால் எங்கள் பாவங்களுக்கான உமது மன்னிப்பை பெற எங்களது பாவ அறிக்கை ஆற்றல் பெறுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எஸ்சாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவசனங்கள் 8 தொடக்கம் 15 ஏறாக. ஆண்டவர் கூறியது: தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து
மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள், இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர். அவர்கள் பசியடையார், தாகமுறார். வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுக்கள் அருகே வழி நடத்துவார். என் மலைகள் அனைத்தும் வழியாக அமைப்பேன். என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள். சிலர் வடக்கிலிருந்தும், சிலர் மேற்கிலிருந்தும், சிலர் சீனீம் நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிகூறு, மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனோ, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், என்றும் பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். காக்கின்றார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார்.
இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது. தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றையே மகனும் அவ்வாறு செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகின்றார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதரங்களே, ஏற்கனவே நான் முன்னுரையிலே கூறியது போன்று நாம் தவக்காலத்திலே முக்கியமான 2 எண்ணங்களை மனதிலே இருத்தி பயணிக்கிறோம். ஒன்று இயேசுவின் உயிர்ப்பை நோக்கி, இரண்டாவது திருமுழுக்கு அருளை புதுப்பிப்பதற்காக. இவை இரண்டிற்கும் அடிப்படையாக தேவை பாவ மன்னிப்பு அடைதல், மனஸ்தாபம் அடைதல், ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு செல்லுதல். இதுதான் அடிப்படையானது. எனவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, இன்றைய நாளிலே நாம் திருவழிபாட்டினுடைய அமைப்பை பார்க்கிற பொழுது இன்றைய திருக்குழும மன்றாட்டு முதல் செபம் கூறியது, ஆண்டவரே, நீர் நேர்மையாளருக்கு அவர்களின் செயல்களின் அடிப்படையில் பரிசுகளை வழங்குகிறீர். பாவிகள் மனம் மாற்றம் அடைவதற்காக சந்தர்ப்பத்தை கொடுக்கிறீர். நாங்கள் இந்த தவசு நாட்களிலே பாவ மன்னிப்பு அடையவும், நாங்கள் பாவ மன்னிப்பு அடைவதற்குரிய அந்த பாவ அறிக்கையை செய்வதற்குரிய துணிவையும் எங்களுக்கு தாரும் என்று நாங்கள் மன்றாடினோம். இன்றைய நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியிலே நாங்கள் வாசித்தோம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. எனவே நாங்கள் நேர்மையாளர்களாக இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு முன்னாலே அவருடைய சட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் கடைப்பிடித்து வாழுகின்ற பொழுது நமக்கு நாம் எதிர்பார்த்திருக்கின்ற நிலை வாழ்வு, உயிர்த்தெழுதல் சாத்தியமாகும் என்பதுதான் இன்றைய திருவழிபாட்டு அமைப்பினுடைய அர்த்தமாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, நிலை வாழ்வு என்றால் என்ன? நிலை வாழ்வை நாம் எங்கே அடைகிறோம்? நாம் பலரும் யோசித்துக் கொள்வது நிலை வாழ்வு என்றால் இறந்ததன் பின் மோட்சத்துக்கு செல்வது, அவ்வாறு நாம் நினைக்கிறோம். அது அல்ல, அது முடிவு. ஆனால் நிலை வாழ்வு என்றால் என்ன? இயேசு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வதும்
தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளுமவரும் அழிந்து போகாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு செய்தார் என்று. நிலை வாழ்வு என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைப்பது. இயேசு ஆண்டவர் என்ற நற்செய்தியிலே சொல்லுவார், என்னுடைய வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டுள்ளவர்களுக்கு, என் மீது நம்பிக்கை கொண்டுள்ளவர்களுக்கு நிலை வாழ்வு நிச்சயம் என்று சொல்லுகிறார். எனவே இந்த நேர்மையாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய வாழ்க்கையிலே நெறி பிறழ்ந்து நடக்காமல் வாழ்வினுடைய எல்லா தருணங்களிலும் நீதி நெறிகளை கடைப்பிடித்து ஆண்டவருக்குரிய பாதையிலே நடக்கிறார்கள். இயேசு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுகிறார்கள். எனவே நாம் நிலை வாழ்வை உடைமையாக்கி கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் இயேசு மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இயேசு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது எங்களுக்கு நிலை வாழ்வு நிச்சயமாக இருக்கும். அதுதான் உயிர்த்தெழுதல் வாழ்வு. எனவே திருப்பாடல் சொல்லுகிறது போல, ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்கிற என்னால் தான் உம்மை போற்ற முடியும், புகழ முடியும். மறதி உலகில் வாழ்பவர்கள், எங்களுக்கு முன் இறந்தவர்கள், அவர்களால் உம்முடைய நீதி நேர்மை புகழப்படுமா? இல்லை. நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது, இறந்து போகின்ற பொழுது, எம்மால் நம்முடைய மீட்புக்காக எதையும் செய்ய முடியாது. ஆனால் வாழுகின்ற பொழுது நம்முடைய மீட்புக்காக, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வதற்காக நாம் பல காரியங்களை செய்யலாம். எனவே நாங்களும் நேர்மையாளர்களின் வட்டத்துக்குள்ளே உள்வாங்கப்பட தகுந்த காலமாக தரப்பட்டிருக்கிற இந்த தவசு நாட்களை பயன்படுத்தி கொண்டு உள்ளத்திலே உணர்ந்தவர்களாக மனமாற்றம் அடைந்து கொண்டு ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது அவருடைய வார்த்தை வழியாக, இறை வார்த்தை வழியாக இயேசு ஆண்டவரை கண்டுகொண்டு, இயேசு ஆண்டவரே உண்மையான மெசியா என்று, அவரே உயிர்த்தெழுதல் என்று, அவரே நிலை வாழ்வு என்று நம்பிக்கொண்டு பயணிக்கிற பொழுது நமக்கு அனைத்தும் சாத்தியமாகும். எனவே இந்த அருளை கேட்டு இன்றைய நாளிலே மன்றாடுவோம். நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். படைப்பின் பரம்பொருளே இறைவா, திருச்சபையில் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் உம்மை எதிர்நோக்கிய தங்கள் பாதையில் தெளிவுடனும் மன உறுதியுடனும் பயணிப்பதற்கு தேவையான உமது ஆற்றலை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று மொழிந்த தந்தையே, வன்முறைகளினாலும் யுத்தத்தினாலும் பாதிப்படைந்து தங்கள் வாழ்வாதாரங்களையும் உறவுகளையும் இழந்து நிற்கும் மக்களுக்கு நீரே வழியாகவும் வாழ்வின் வெளிச்சமாகவும் இருந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றான தந்தையே இறைவா, எங்கள் மத்தியிலுள்ள போட்டி, பொறாமைகள், சுயநல எண்ணங்கள் மறைந்து சமத்துவம் வளரவும் மனிதநேயம் வாழப்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்துபவரான தந்தையே இறைவா, இந்த திருப்பலியை தொலைக்காட்சி மூலமும் இணையதளம் மூலமும் பார்வையிட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். அவர்களது தேவைகளுக்கு நீரே கனிவுடன் செவிசாய்த்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு வல்லமை நிறைந்த ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கூறிய வாய்விட்டு சொன்ன ஒவ்வொரு வேண்டுதல்களும், இன்னுமாக எங்களுடைய மனங்களிலே இருக்கிற ஒவ்வொரு எழுப்புதல்களையும் தருகிறோம். நல்வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற எங்களுடைய மனதின் ஆசையை தருகிறோம். இன்னுமாக நேர்மையாளர்களாக மாற வேண்டும் என்கின்ற எங்களுடைய மனதின் ஏக்கத்தை தருகிறோம். ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பதில் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவானில் கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீர். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்து அன்பால் ஈர்ப்பவரே, உலகத்து அன்பால் ஈர்ப்பவரே, உனக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் ஆற்றலங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்குட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்மா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகிறீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே மது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கு வறுமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபியங்களும் ஒன்று சேர்ந்து அக்களித்து கொண்டாடுகின்ற அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின், பெர்னாட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகொழியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்விலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. நிலைவாழ்வாகிய ஆண்டவர் இயேசு இவரே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா.
சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கே சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ மெழுகாகினேன் திரியாகவா மலராகினேன் மணமாகவா மெழுகாகினேன் திரியாகவா மலராகினேன் மணமாகவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா. உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளை பெற்றுக்கொண்டவர்கள் தண்டனை தீர்ப்பு பெற நீர் அனுமதியாதிருக்க உம்மை வேண்டுகின்றோம். நம்பிக்கையாளருக்கு உதவி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உம்மடியார்கள் உமது பரிவிரக்கத்தின் ஆதரவால் பாதுகாக்கப்படுவார்களாக. அதனால் இவ்வுலகில் அவர்கள் நல்லதை செய்து நன்மையின் முழுமையாகி உம்மிடம் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. சரணம் உந்தன் பாதாரகம் பூவிகாதாரம் கன்னி மாதாவே சரணம். மா பாவம் நம்மை மேவாமல், மா பாவம் நம்மை மேவாமல் காப்பாயே அருளிவாயே கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோ. மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோ. தவம் செய்வோம் தினம் சபமாலை சொல்வோம், தவம் செய்வோம் தினம் சபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.